லக்னத்தில் கேது. கேது லக்னத்தில் இருக்கவங்க பேச்சு அதிகம் இருக்காது, நிதானமான பேச்சு இருக்கும், செலக்ட் பண்ணி பேசுவான். லக்னத்தில் கேது இருக்கார் அப்படின்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவர் கூட தான் இருக்கணுங்கிறது இல்லை. சுக்கிரனோட கேது சேர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரூமில் எல்லா சாமானும் நிறையா நெப்பி வச்சுருப்பாங்க, அது கொஞ்சம் இடம். கேது சூரியனோ கேது சந்திரனோ சேர்ந்துருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா திறக்காத ஜன்னல் ஏதாவது ஒன்று இருக்கும். செவ்வாய் கேது காம்பினேஷன் இருக்குது, நிச்சயமாக அவங்க வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழமாக போயிடுவாங்க. ஆன்மீகத்துக்கு போகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, போயிட்டாங்கன்னா கேதுவோட குரு சேர்ந்துருக்கார். இவங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அதாவது யாரையும் கெடுக்கணுங்கிற எண்ணமே இருக்காது அவங்களுக்கு. தான் கஷ்டப்பட்டாதான் இந்த காம்பினேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தனுசில் குரு கேது, மீனத்தில் குரு கேது, கடகத்தில் குரு கேது இருந்துச்சுன்னா கோடீஸ்வர யோகம். சனிக்கு எது சேர்ந்துருந்தா தொழில் செட் ஆகாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. எனக்கு தனிக்கு எதுனா சாமியார் வாழ்க்கைலாம் சொல்கிறாங்களா? அப்படி இல்லை, சாமியார் வாழ்க்கைங்கிறதுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு காம்பினேஷன் மட்டும் சொல்கிறேன் பாருங்க. தேசரும் 10ஆம் மாதி 4 இருக்க செப்பிய 4ஆம் மாதி திரிகோணம் மீத புதன் கேது. புதன் படிப்பு, கேது வந்து கெடுக்கிறவர். இந்த ரெண்டும் சேர்ந்தா படிப்பை கெடுத்துரும், அதான பாயிண்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. புதன் கேது கனெக்ட் ஆனால் இப்போ இங்கே புதன் ஆட்சியாக இருக்கார் அல்லது உச்சமாக இருக்கார், அதாவது கன்னியில் இருக்கார் அல்லது மிதுனத்தில் இருக்கார், அப்படி வச்சுக்குவோம். இப்போ கேது கனெக்டாக இருக்கார். ரொம்ப பெரிய மற்ற எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 12ஆம் இடத்துல கேது. கேது 10ல் உட்காந்தா தொழிலை கெடுக்கும், 11ல் உட்காந்தா வருமானத்தை கெடுக்கும், 8ல் உட்காந்தா 10ல் ஒரு பாம்பாவது காரணம்னு சொல்கிறாங்க ஒரு பழமொழி. 10ல் ஏதாவது ஒரு பாம்பு கிரகம் உட்காந்து இந்த கேது உட்காரலாம், ஆனால் தனிச்சு உட்காரக்கூடாது. கேது தனிச்சு 10ல் உட்காந்து தசை நடத்துச்சுன்னா. ஏன் சுகமே சொல்லுங்க. வணக்கம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு, மணி 12, அடுத்த ஷூட் ஆரம்பிக்கிறோம், அதிகாலை 12க்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, கேது லக்னத்தில் கேது. கேது அப்படின்னு எடுத்துட்டா ராகுக்கான அதே பாட்டு தான் கேதுக்கும் வரும். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரியான பலன் தான் வரும். இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நைட்டு 12 மணிக்கு உட்காந்து இன்டர்வியூ எடுத்துக்கிருக்கான் அப்படின்ட்டு. அதாவது சப்ஜெக்டை பற்றின ஆர்வம் இருந்ததுன்னா எத்தனை மணிக்கே எழுந்திரிச்சு பேசலாம், தூக்கத்துலேருந்து எழுப்பி கூட பேசலாம், அதனால் அது பிரச்சனை இல்லை. இன்னொரு பக்கம் வந்து ராகு கேது ரெண்டும் இன்விசிபிள் பிளானட்டு, இருட்டுன்றாங்க, நிழல் கிரகம்ன்றாங்கல்ல, அப்போ இருட்டுக்குள்ளே தானே பேசணும். அதனால தான் நைட்டில் உட்காந்து பேசுகிறோம் போல இருக்குது. அப்போது கேதுவை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா இதில் நிறைய பேர்த்துக்கு நமக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ராகு வந்து பாம்போட தலை, கேது வந்து பாம்புடைய வால், அப்படி ஒரு கணக்கு இருக்குது. பட் நமக்கு சில இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா கேதுவுக்கு வந்து ஒருத்தர் உட்காந்துருக்க மெனிக்கு இப்படி தலையில் இப்படி விரிஞ்ச மெனிக்கு கூட மாதிரி பாம்பு வச்சுருக்கோம். அதில் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. இதை சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி வச்சுக்கலாம். ராகு வந்து பார்த்திங்கன்னா வாய், அது வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, நிறையா எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது வாய் வந்து அகலமாக இருக்கும். கேது வந்து ஆசன வாயின்னு சொல்கிறாங்க, அது குறுகலாக இருக்கும் ஒன்று. அப்போ குறுகலாக இருக்கிறதுங்கிறது எல்லாமே கேதுவுடைய ஆதிபத்தியத்தில் வருது. அப்போது இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சுக்கிரனோட கேது சேர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டில் பாத்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இடத்துல பாத்ரூம் செட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தண்ணி வசதி வந்து டக்குன்னு வெளியில் போகாத அளவில் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த இடத்துல ஒரு குறை இருக்கும். சுக்கிரன் வந்து பெட்ரூமை குறிக்கக்கூடிய அமைப்பு. பெட்ரூமில் வந்து கேது, அந்த சுக்கிரன் கேது காம்பினேஷன் இருக்குனாக்க பெட்ரூமில் எல்லா சாமானும் நிறையா நெப்பி வச்சுருப்பாங்க, அது கொஞ்சம் இடைஞ்சலாகவே வச்சுருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஒரு 2 விருந்தாள் வந்துட்டாங்கன்னா இருக்க சாமான்லாம் ஒதுங்க வச்சு கூட படுக்க வைப்பாங்க அப்படின்னு, அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் கட்டிலுக்கு அடியில் எல்லாம் சாமான் வச்சுருப்பாங்க. வீடு பெரிய வீடாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை, இட வசதியை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பட் கட்டிலுக்கு அடியில் கூட ஜாமான் வச்சுருப்பாங்கங்கிற மாதிரியான அந்த கேது சுக்கிரன் சேர்ந்துருந்தா. கேது சூரியனோ கேது சந்திரனோ சேர்ந்துருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா திறக்காத ஜன்னல் ஏதாவது ஒன்று இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதாவது மூடியே வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான ஜன்னல் இருக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. சூரியன் கேது சம்மந்தப்பட்டு நிற்கிது அப்படின்னாக்கா அவங்க வீட்டுக்கு வலது பக்கம் ரைட் சைடில் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடும்ப தலைவர் வந்து அந்த வீட்டோடு இருக்க மாட்டார். அப்படி மீறி அங்கேயே இருந்தாங்கன்னாக்கா அவர் சம்பாதிக்கிறதுக்காக வெளியில் போயிருக்கலாம், நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அங்கேயே இருந்தாக்கும் ஓயாமல் சண்டை கட்டிகிட்டே இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு ஃபேமிலியாக இருக்கும். கேது சந்திரன் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இடது பக்கத்தில் இருக்க வீட்டில் வந்து மதுரை மீனாட்சி ஆட்சி நடக்கும், தில்லை நடராஜர் கம்மன் இருப்பார்ன்ற மாதிரியான அமைப்பு. அப்போ அதே மாதிரி கேது செவ்வாய் சேர்ந்துருக்குது ஒரு வீட்டில் அப்படின்னாக்க அவங்க வீட்டில் அந்த அருகாமனை வச்சுருப்பாங்கல்ல, அது வந்து இந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஆட்டினா ஆடும், அது அந்த கத்தி ஆடும், அந்த ஸ்டைலில் தான் அவங்களுக்கு அந்த அருவாள் வச்சுருப்பாங்க. ஆமாம். அதே மாதிரி அடுப்பு கண்டிப்பாக ரிப்பேர் பார்த்து தான் சரி பண்ணி வச்சுருப்பாங்க. அது புது அடுப்பாகவே வாங்கிட்டு வந்திருந்தாலும் சரியே,
அதில் ரிப்பேர் பார்த்துருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஏன்னா பழைய காலங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போல்லாம் மண் அடுப்பு தானே, அடுப்பு இடிஞ்சு அதை பூசியிருப்பீங்க அப்படின்னு சொல்லுறது. இப்போ வந்து அது ரிப்பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். அப்போ செவ்வாய் கேது காம்பினேஷன் இருக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக அவங்க வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழமாக போயிடுவாங்க. ஆன்மீகத்துக்கு போகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, போயிட்டாங்கன்னா அதில் நான் கரகானாமல் விட மாட்டேன்னு தொபுக்கடீர்னு ஆன்மீகத்தில் கூச்சிருவாங்கல்ல, அப்படி குதிக்கிறவங்கெல்லாம் அந்த கேது செவ்வாய் காம்பினேஷன். ஆசிரமத்துலாம் போய் டக்குன்னு போய் சேர்ந்துருது, கூட்டு போனோடனே அதே அவங்ககிட்டே போய் உட்காந்து அப்படி மெல்ட் ஆகி உட்காந்துருவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இன்னொன்று சொல்லணும்னா இந்த கேது செவ்வாய் சேர்ந்துருக்கிறதுங்கிறது வந்து சித்தர்கள், மகான்கள், யோகிகள் இவங்களுடைய தொடர்புகள்லாம் வரும். காஸ்மிக் எனர்ஜி எனக்கு கனெக்ட் ஆகுது அப்படிம்பாங்க, நமக்கு புரியாது அதெல்லாம். அதே மாதிரி நான் வந்து இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறேன், அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறேன்பாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 வீலர் 2 சக்கரம் தான். மொத்தத்தில் வந்து அது மாதிரி சக்கரத்தெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறேன்னா அவங்க வந்து அது ஒரு மாதிரியான ஆக்ஷனில் இறங்குவாங்க. இப்போ கேது செவ்வாய் சேர்ந்துருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஹீட் பாடியாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அம்சம். சரி, இதே இது வந்து கேதுவோட குரு சேர்ந்துருக்கார். இவங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதாவது யாரையும் கெடுக்கணுங்கிற எண்ணமே இருக்காது அவங்களுக்கு. தான் கஷ்டப்பட்டாவது அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஆழமான ஒரு பிலீஃப் இருக்கும். அப்படியான ஒரு அமைப்பு. இப்போ இதே இது ராகுவோட குரு சேர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எதை பண்ணியும் பொருளாதாரத்தை நிறையா சம்பாதிக்கணும், அவ்வளோதான், எனக்கு காசு வேணால் நிறையா வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருவாங்க. இதில் கேது வந்து அந்த மாதிரி கிடையாது. கேது வந்து நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும். இந்த குரு கேது சேர்ந்துருக்கவங்கள பாருங்கள், படிக்கிற பிள்ளைகளுக்கு, வயசானவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, கோவிலுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இந்த காம்பினேஷனில் குரு வக்கரமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரெட்ராகேடு பிளானட் வந்து கனெக்டட் வித் கேது அல்லது ராகுன்னா அது யோகம் தானே தவிர தோஷம் கிடையாது. அதனால் அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் நிச்சயமாக. அடுத்தபடியாக இந்த குரு கேது சேர்ந்துருக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. கேது வந்து கடனை கொடுக்கக்கூடியது, குரு வந்து பணத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இவங்க நிறைய கடன்படுவாங்க. அப்போ இந்த கடன்படுறதுங்கிறது எதுக்காக கடன்படுறாங்க அப்படின்னா, இவங்களுக்காக கடன்பட்டாத்தையும் பிரச்சனை இல்லையே. எங்கள் அக்காவுக்காக வாங்கினேன், என் தங்கச்சிக்காக வாங்கினேன், எங்கள் அண்ணனுக்கு அதை பண்ணேன், என் மச்சினனுக்கு இதை பண்ணேன், மாமனாருக்கு அதை பண்ணேன், என்னத்தையா பண்ணி யாருக்காக ஒருத்தருக்கு கடனை வாங்கி கையில் கொடுத்து இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுத்து இவங்க சிக்கலில் வந்து மாட்டுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போது இந்த ராகு வந்து லக்னத்துக்கு 2லேயோ 12லேயோ இருந்துச்சுனாக்கா தே ஷுட் பி மோர் காசியஸ் அபவுட் த ட்ரிங்க்ஸு அந்த மாதிரியான விஷயங்களில் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. அது மாதிரி இவங்க வந்து ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் கொஞ்சம் தள்ளி இருந்தாங்கன்னா நல்லது. அவங்களுக்கான வேலை என்னவோ, அவங்களுக்கான தேவைகள் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். சரியா, மற்ற வேலையை பார்க்குறேன்னு போய் இறங்கினாத்தான் பஞ்சாயத்து இழுத்துக்குருவாங்க, உரண்டை இழுத்துக்குருவாங்க மாதிரி. ஆமாம், குரு கேது காம்பினேஷன் இருந்துச்சுன்னா. அப்படி சப்போஸ் கடன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடன் வந்து இவங்களுக்கு வந்து நீண்ட நாள் இருக்கும். அந்த மாதிரி வர்றதுக்கான அமைப்பு உண்டு. ஸோ இந்த குரு கேது காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படி எடுத்துக்கலாம். இந்த காம்பினேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தனுசில் குரு கேது, மீனத்தில் குரு கேது, கடகத்தில் குரு கேது இருந்துச்சுன்னா கோடீஸ்வர யோகம். ரொம்ப பெரிய அளவில் சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆவாங்க. அவங்களுக்கும் கடன் இருக்கும், ஆனால் கடன் இருக்கும்னாலும் அது ஒரு பெரிய கழுத்தை பிடிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான அம்சம். கேது வந்து இன்னொரு விதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அதாவது எப்படின்னா, சனி கேது சேர்ந்துருந்தால் தொழில் செட் ஆகாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. ஏன்னா கேதை போல் கெடுப்பான் இல்லைன்றான்ல, அதனால் தொழில் செட் ஆகாது அப்படிம்பாங்க. மகர கும்பத்தில் துலாத்தில் சனி கேது இருந்துச்சுனாக்கா அது யோக மத்தியாக இருக்கும், தோஷமாக இருக்காது. அவங்களுக்கு தொழில் நல்லா விருத்தி ஆகும். அதாவது கேது வந்து அதை கேட்டலிஸ்டாக தான் செயல்படுவார். ஆல்ரெடி தொழில்காரகன் உச்சம் அங்கே அல்லது ஆட்சி அப்படிங்கிற அது பிரமாதமாக இருக்கும். சப்போஸ் அந்த இடத்துல அது வக்ரமானா, சனி வக்ரமானா கூட ப்ராப்ளம் இல்லை, அப்போவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட். சனிக்கு எதுனா சாமியார் வாழ்க்கைலாம் சொல்கிறாங்களா? அப்படி இல்லை. இல்லை, சாமியார் வாழ்க்கைங்கிறதுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு காம்பினேஷன் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். தேசரும் 10ஆம் ஆதி 4 இடத்தில் இருக்க, செப்பிய 4ஆம் ஆதி திரிகோணம் மீத பூசலரும் பாம்பல்லாதொரும் 4 கிரகம் பொருந்தி 10ல் இருக்கும்போது சன்னியாசியாம். ஓசைக்கு 4ஆம் வீடு முதல் 10ஆம் மனை மட்டும் ஓரேழு வீட்டினும் கிரகம் ஒழியாமல் நிற்க, காசினியில் வாழ்வோர்க்கெல்லாம் தேசிகனையாகி கதித்திடும் சன்னியாசி எனவே கருதல் வேண்டும். வேண்டிடும் செவ்வாய் ரவி மதி 3 கூடி விரும்பி 10ஆம் இடத்தில் நிற்க, மின்னார் ஒன்றனுக்கும் ஈண்டியதோர் விரிவில்லா சன்னியாசியாவான். இனிய புதன் கதிரோன் உச்சமாக தாண்டுவிய தானத்தில் சுக்கிரன் மேவ, சனியொருவனாகி சுக்கிரனை பார்க்க பூண்டு வரும் ஜன்மம் முதல் ஆதி அந்தமாக புகழ்ந்திடும் சன்னியாசி என போற்றிட வீற்றிருப்பான். இப்படிலாம் சொல்லிட்டே போவாங்க. நிறைய சன்னியாசி பாடல்கள் இருக்கு. இந்த மாதிரியான காம்பினேஷன் இந்த சனிக்கேது, ரைட், நீங்கள் சொன்ன சனிக்கேது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தொழிலே சரியாக செட் ஆகலைன்னு வச்சுங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொந்த தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு 45 வயசு 50 வயசில் வந்து சொல்லுவாங்க. என்னப்பா அப்படின்னா, இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல வில்லங்கமாக இருந்திருக்கும்.
அப்போ இந்த திருவிளையாடல் வசனம் மாதிரி ஏன் நான் தனியாக போனால் பிழைக்க மாட்டேனா, என் நாடு என் மக்கள் அப்படின்னு நான் தனியாக கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி வந்து தொழில் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்து அடி வாங்குவாங்க. தொழிலுங்கிறது இயல்பாகவே வந்துடணும். இந்த சனிக்கு சேர்ந்துருக்கவங்க ஒரு 2-3 தொழில் பண்ணி சீரும் சிறப்புமாக லாஸ் ஆகிருப்பாங்க, தெளிவாக லாஸ் ஆகிருவாங்க. அப்போ அந்த அடுத்தடுத்து லாஸ் சந்திச்சதும் மனம் வெறுத்து போன நிலை வரும் இல்லையா, அதனால அது சன்னியாசம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம அதனுடைய பாசிட்டிவ் ஃபேக்டர் எடுப்போம். நான் சொன்ன மாதிரி மகர கும்பத்தில் இருக்கார், துலாத்தில் இருக்கார், ஆட்சியாக இருக்கார், உச்சமாக இருக்கார், அவரோட கேது சேர்ந்துருக்கு. சனி தசை நடக்குதுன்னா யோக தசை, கேது தசை நடக்குதுன்னா யோக தசை, கோடீஸ்வரன், தொழில் நல்லா செட் ஆகிடும். அதே சனி வக்கரமாகி கேதுவோட சேர்ந்து எந்த வீட்டில் உட்காந்துருந்தாலும் ஜெயிச்சிருவான், தொழிலில் ஜெயிச்சிருவாங்க. அப்போ இதில் சன்னியாசி யோகம்லாம் சொல்ல வேண்டியதில்லை, பிரமாதமான யோகம் வேலை செய்யும். புதன் கேது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன் படிப்பு, கேது வந்து கெடுக்கிறவர். இந்த ரெண்டும் சேர்ந்தா படிப்பை கெடுத்துரும், அதான பாயிண்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. புதன் கேது கனெக்ட் ஆனால் அவங்க வந்து பிஹெச்டி முடிப்பாங்க. ஆக்சுவல் பிஹெச்டி முடிக்கிறது நான் சொல்கிறது, இப்போ கரெக்டாக டேட்டா கலெக்ட் பண்ணி தீசிஸ் எழுதி வைவா அட்டன் பண்ணி பர்ஃபெக்டாக பிஹெச்டி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த கேது ஏதாவது ஒரு விதத்தில் டச் ஆகணும். ஆனால் தான் அவங்க வந்து அந்த ப்ராப்பரான பிஹெச்டி. மற்றபடி பிஹெச்டி வாங்குறதுங்கிறதெல்லாம் தனி, அதை விட்டுருவோம். இப்போ இந்த புதன் கேது காம்பினேஷனில் எப்படி பிஹெச்டி வரும் அப்படின்னா, கேது வந்து ஏகாந்தி, அதாவது சாமியார், அவர் தவம் பண்ணுறவர், தனியாக உட்காந்துருக்கிறவர், மன ஆராய்ச்சியில் இருக்கிறவர் அப்படின்ற மாதிரியான அமைப்பு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கேது வந்து ஏகாந்தி, அதாவது ராகு வந்து எப்பயுமே கூட்டமாக இருக்கணும், எனக்குன்னு 4 பேர் இருக்கணும் அப்படின்னு படைபலத்தை சேர்க்கிறவர் தான் ராகு. கேதுவை பொறுத்த வரைக்கும் தனிமையில் இருக்கிறவர் தான் கேது. அப்போ தனிமையில் இருக்கிறவர் அப்படின்னு வரையில் ஆராய்ச்சிங்கிறது வந்து தனிமையில் இருக்கிறவன் தான் பண்ணுவான். இந்த சயின்டிஸ்டெல்லாம் பாருங்கள், அவன் பாட்டுக்கு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்தினான்னா கப்புன்னு அங்கேயே தான் கிடப்பாங்க. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு முதன்னு பல்ப் எரியிறப்போ மிட் நைட்டில் பல்ப் எரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம மிட் நைட்டில் உட்காந்துருக்க மாதிரி பல்ப் எரிஞ்சிருக்குது. அந்த பல்ப் எரிஞ்சதான் டக்குன்னு அவர் வீட்டுக்காரமா எழுப்பி, இங்கே பாரடி லைட் எரியுது அப்படின்னு சொன்னது, லைட் ஆஃப் பண்ணிட்டு படுறா, காலைல பேசிக்கலாம்னாலாம். அந்த மாதிரி, ஏன்னா அவ்வளோதான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் தனிமையாக இருப்பாங்கன்னு விரும்புவாங்க. அப்பேற்பட்ட அந்த கேது புதனோட கனெக்ட் ஆகிறார். இப்போ இங்கே புதன் ஆட்சியாக இருக்கார் அல்லது உச்சமாக இருக்கார், அதாவது கன்னியில் இருக்கார் அல்லது மிதுனத்தில் இருக்கார், அப்படி வச்சுக்குவோம். இப்போ கேது கனெக்டாக இருக்கார், ரொம்ப பெரிய யோகமாக இருக்கும். அவங்க படிப்பில் ரொம்ப பெரிய அளவில் வருவாங்க. சரி, அதே புதன் வந்து கேதுவோட கனெக்ட் ஆகி கேந்திர திரிகோணத்தில் இருக்கார், அவருக்கு வீடு கொடுத்தவனும் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போவும் அவங்களுக்கு பிஹெச்டி சம்மந்தப்பட்ட படிப்பு வந்துடும், ஆராய்ச்சி படிப்பு வந்துடும். இது வந்து வாயு காற்று ராசியில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பூமிக்கு மேலே இருக்க படிப்பை படிப்பாங்க, அஸ்ட்ரோஃபிசிக்ஸ்லேருந்து மற்ற விஷயங்கள், ஒரு சேட்டலைட் அனுப்புறது கொள்வது, அந்த மாதிரியான விஷயங்கள். நிலராசியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பூமிக்கு கீழே போகிறத பற்றி யோசிப்பான். இப்போ நம்ம மேலேயும் ஆராய்ச்சி பண்ணுறோம், கீழேயும் ஆராய்ச்சி பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஆரம்பித்து வைக்கல, ஆண்டவனே ஆரம்பித்து வச்சுட்டான். அடிமுடி காணாமல் நின்னார் இல்லையா, லிங்கோத்பவராக நின்னார் சிவபெருமான். அப்போ மேலே போய் தலையை பார்க்குறேன்னு லட்சுமியோட ஹஸ்பண்டு கிளம்பிட்டார், பிரம்மா கிளம்பிட்டார். கீழே வந்து பாதத்தை பார்க்குறேன்னு விஷ்ணு போனார். இப்போ விஷ்ணு வந்து பெருமாள் வந்து பணத்துக்கு அதிபதி. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் இன்கம் டேக்ஸுக்கு பயந்துட்டு தோண்டித்தான் உள்ளே வைப்பான். பணம் சம்பாதிக்க தோண்டிக்கிட்டே இருப்பாங்க, உள்ளே தான் வைப்பாங்க. படிக்க படிக்க அறிவு வளரும்ல, அப்போ கர்வம் வந்துடும். மேலே போய்கிட்டே இருக்கான் இல்லையா, அந்த பிரம்மா மேலே போகப்போ கர்வம் வந்துடுது அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி கர்வம் வந்துடும். அதனால தான் படித்த வித்யா கர்வம்னு ஒன்று வருங்க. அந்த வித்யா கர்வத்தை ஜெயிக்கிறவன் தான் உண்மையான ஆள். அதே மாதிரி தனத்தை சேர்க்க 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 தானமும் தர்மமும் பண்ணுறவன் தான் உண்மையிலேயே பெரிய ஆள். அதான் நம்ம வந்ததனுடைய நோக்கம், பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது இந்த புதன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, அந்த நிலராசியில் இருந்தால் பூமி சம்மந்தப்பட்ட படிப்புகள் இல்லை விவசாயம் தொடர்பான படிப்புகள்லாம் சேர்ந்து வரும், செவ்வாய் கனெக்ட் ஆச்சுன்னா. அதே மாதிரி இப்போ நீர் ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இது கடல் சார்ந்த படிப்புகள் படிக்கிறது, தண்ணியை பற்றின படிப்பு படிக்கிறது, அல்லது உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட ஐட்டம்லாம் பண்ணுறது, ஃபுட் சயின்ஸுங்கிறதே ஒரு பெரிய கோர்ஸ். அந்த மாதிரியான லைனில் ரிசர்ச் வரைக்கும் போகிறது. ஏன்னா பேக்கேஜ்டு ஃபுட் ஐட்டம், ப்ரிப்பேர்டு ஃபுட் ஐட்டம், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான படிப்புகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் அப்படின்ற மாதிரியான அம்சம். அப்போ புதன் கேது சேர்ந்துருக்கிறது யோகம். அதே மாதிரி புதன் கேது சேர்ந்துருந்தா மாமனார் வீட்டினால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நம்ம தான் மாமனார் வீட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரியே இருக்கும். எல்லாத்துக்கும் அப்படித்தான் அமையும், அது ஒன்றும் செய்ய முடியாது, அந்த மாதிரி அமையும். அப்போது புதன் கேது காம்பினேஷனுங்கிறது ஒரு நல்ல காம்பினேஷன் தான். அதே சமயத்தில் இது நெகட்டிவாக இருந்ததுன்னா என்ன ஆகும், படிக்க விடாமல் பண்ணிடும், கணக்கில் ரொம்ப வீக் ஆகிடுவாங்கன்ற மாதிரியான அமைப்பு. மேக்ஸ் வீக் ஆகிரும், பொண்ணு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும், மாமனார் வீட்டை பகைச்சிக்கிடுவாங்கங்கிற மாதிரியான அம்சம். அதே மாதிரி புதன் கேது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த நெத்தி அகலமாக இருக்கும் அவங்களுக்கு.
அந்த புதன் ஸ்ட்ராங்காக இருந்து கூட கேது சேர்ந்துருந்தா நெற்றி அகலமாக இருக்கும். இந்த நெற்றி அகலமாக இருந்ததுன்னா பரந்த மனப்பான்மை இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சிலருக்கு நெத்தி புடனி வரைக்கும் இருக்கும், பின்னால் வரைக்கும், அதை விட்டுருங்க, அது தனி விதிவிலக்குகள் விதியாகாது. ஆனால் அந்த அகலமான நெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்க பார்க்குறதுக்கும் இளமையான தோற்றத்தோடு இருப்பாங்கங்கிற மாதிரியான அம்சம் அந்த புதன் கேது காம்பினேஷனில் சொல்லலாம். ஆனால் புத்திசாலியாக இருப்பாங்க. நிச்சயமாக அருமை சாமி. கேது லக்னத்தில் இருந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறேன். கேதுனுடைய இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சொல்லுங்கள் சார். அதாவது கேது மற்ற எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 12ஆம் இடத்துல கேது. சரியா? கேது 10ல் உட்காந்தா தொழிலை கெடுக்கும், 11ல் உட்காந்தா வருமானத்தை கெடுக்கும், 8ல் உட்காந்தா ஆயில கெடுக்கும், 7ல் உட்காந்தா பொண்டாட்டியை கெடுக்கும், 6ல் உட்காந்தா வேலையை கெடுக்கும், 5ல் உட்காந்தா புரியத்தை கெடுக்கும். அப்படித்தானே சொல்கிறோம். அப்போ 12ல் உட்காந்தாக்கு சாகிறதையும் கெடுக்கணும்ல, அது மோட்சஸ்தானத்துக்கு போகுங்கிறான். அது என்ன கணக்கு? அப்போ இது எல்லாத்துலேயும் கெடுத்துக்கிட்டே வர்றது, இங்கே மட்டும் எப்படி நல்லது ஒன்றும்? அப்போ இங்கே கெடுக்க அங்கே எடுக்க அங்கே எடுக்குன்னா இங்கேயும் கெடுக்கணும்னு தானே சொல்லணும். ஆனால் மோட்சத்துக்கு போகணும்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மற்ற இடங்களில் நம்ம புரிதல்கள் தவறாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 12ஆம் இடத்துல கேது உட்காந்துட்டா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நிம்மதியான ஆயுள் பிரியறது. தையல் நாயகின்னு ஒரு சாமி இருப்பாங்க, ஆன்மாவையும் உடம்பையும் சேர்த்து தச்சு வச்சுருக்குது. அதை பிரித்து விடையில் வலி இல்லாமல் பிரித்து விடணும். அது கொடுப்பினை. அந்த கொடுப்பினை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா 12ல் கேது இருக்கா, வலி இல்லாத மரணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் நினைவில்லாத மரணம். அப்படின்னா கோமாலேருந்து போவானான்னு கேட்கக்கூடாது. அதாவது நல்லா பேசியிருப்பாங்க, தூக்கத்திலேருந்து கிளம்பி போயிடுவாங்கன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி டக்குன்னு 2 செகண்டில் முடிஞ்சு போயிடுவாங்க. அப்போ பெட் ரிட்டன் ஆகிறதுங்கிறது, பெட் சோர் வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு, பேர்டனாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு அப்படின்ற மாதிரியான எந்த பிரச்சனையும் இருக்காது. அது எந்த கிரகத்தோடு இருந்தாலுமா? எந்த கிரகத்தோடு இருந்தால் 12ல் கேதுன்னு வந்துட்டாலே போதும். ஏன்னா கேது பவர்ஃபுல் மற்ற எந்த கிரகம் இருந்தாலும். அதனால் கேது எங்கே இருந்தால் 12ல் இருந்துச்சுனாக்கா ஒரு அமைதியான மரணம். அதுதான் என்னையை பொறுத்த வரைக்கும் அவன் பணக்காரன், நெசமாலுமே பணக்காரன். ஏன்னா எத்தந்தண்டி சம்பாத்தியம் சம்பாதிச்சா சார் நிறைய பணம் சம்பாரிச்சு நிறைய புள்ளவட்டியில் பெற்று வச்சுருந்தான்னா அவனை சாக விட மாட்டாங்க. அதாவது வலி இருக்கா இல்லையா அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் ஓட்டு மேலே ஒரு டீப்பை செருவி கீழே ஒரு டீப்பை செருவி மேலே பாலை ஊற்றி கீழே தனியாக பிடிப்பாங்க, ஃபில்டர் மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க, உசுரோட வைக்கிறதுக்காக அவ்வளவு பண்ணிக்கிருப்பான். அப்போ இந்த பொசிஷன் இதில் கிடையாது, 12ல் கேது இருக்கிறவனுக்கு கிடையாது. அவன் பாட்டுக்கு அப்படி டக்குன்னு வித்தினியா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கிளம்பி போய்கிட்டே இருப்பான். அப்போ அது ஒரு பெரிய கொடுப்பினை ஒன்று. ரெண்டாவது மோட்சத்துக்கு போவான்னு சொல்கிறாங்க. இது போய் பார்த்தவங்க யாரும் சொல்லலை. ஆமாம், கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. அதனால் ஒரு நம்பிக்கை. அப்போ 12ல் கேது இருந்துச்சுன்னா மறுபிறப்பில்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. குரு இருந்தால் கூட அந்த மாதிரி தான் வரும். அப்போ இந்த ஒரு ஃபினாமினா இருக்குது இல்லையா, அதாவது கேது 12லன்னா வேறு எந்த கிரகத்துக்கும் அந்த மாதிரியான அமைப்பு சொல்லலை, இந்த கேதுவுக்கு மட்டும்தான் சொல்கிறான். சரி, 10ல் ஒரு பாம்பாவது உட்காரணும்னு சொல்கிறாங்க ஒரு பழமொழி. 10ல் ஏதாவது ஒரு பாம்பு கிரகம் உட்காரணும். இந்த கேது உட்காரலாம், ஆனால் தனிச்சு உட்காரக்கூடாது. கேது தனித்து 10ல் உட்காந்து தசை நடத்துச்சுன்னா 7 வருஷத்துக்கு ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரி தொழிலில். சரியா? ஆனால் அதே இது பாசிட்டிவாக உட்காந்துருந்துச்சுன்னா இவன் எப்படி சம்பாதிக்கிறான்னே தெரியாது, இல்லை எந்நேரம் பார்த்தாலும் வீட்லேயே இருக்கேன், அவன் என்னடா இவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க வருங்க. அது அந்த 10ஆம் பாவத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு வரும். சரி, இப்போ நீங்கள் கேட்ட பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். அதாவது லக்னத்தில் கேது இருந்தால் என்ன செய்யும்? லக்னத்தில் கேது இருந்தால் அறிவாளி. ஏன்னா கேது ஆல்ரெடி புத்திசாலி, அறிவாளி, அந்த மாதிரியான ஒரு ஞானம்ங்கிறது தான் அறிவாளின்னு சொல்கிறேன் நான். அப்போது ஞானம்ங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்காது. உண்மைதான். ஞானம் கிடைக்கணும்னா ஞான வண்டிதன் முருகனத்தையும் கும்பிடணும். சரி, அன்னெழுதுன எழுத்தை ஈசன் அழிச்சு எழுத மாட்டார்னு சொல்லுவாங்க. ஆனால் முருகப்பெருமானுடைய திருவடி தலையில் பட்டுச்சுன்னா நம்ம தலையெழுத்தே மாறிடுமா. அதாவது தலையெழுத்தே அழிஞ்சு போயிருமா. செயல்வட்டடிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்கடம்பின் மால்வட்டடிந்தது பூங்கொடியார் மென்மனம் மாமயிலோன் வேல்வட்டடிந்தது வேலையின் ஜூரனும் வெறுப்புமவன் கால்வட்டழிந்தது இங்கு என் தலைமையில் என் கையெழுத்தேன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். அவரை விட கெட்டுப்போனே ஒருத்தன் கிடையாது. அவருக்கே நல்ல கதி கிடைச்சதுன்னா நிச்சயமாக நம்ம எல்லாத்துக்கும் நல்ல கதி கிடைக்கும். முருகனை பிடிச்சா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ லக்னத்தில் கேது இருக்கார் அப்படின்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவர் கூடத்தான் இருக்கணுங்கிறது இல்லை, உச்சமாக இருக்கலாம், கேந்திர திரிகோணத்தில் இருக்கலாம், வக்கரமாக இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா ராகு எதுக்கும் வக்கரத்துக்கும் ரொம்ப சொந்தம். ஏற்கனவே அவங்களுக்கு நம்மளுக்கும் வாய்க்காத்தாரன்ற கணக்காத்தான் இருக்கும். அப்புறம் மறுபடியும் என்ன கையை பிடிச்சிருத்தேன் அந்த மாதிரி இந்த வக்கரமாக இருக்கிறது உங்களோட சேர்ந்தால் ஒத்து போயிடும். அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி, அப்போது லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து இந்த கேது லக்னத்தில் உட்காந்துட்டார்னா அவங்க நடந்துக்கிற விதமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா சிலரை பார்த்ததுமே அவனால் பேசாமல் இருக்கவே முடியாது, கலகலன்னு பேசுவான்.
சரியா? இந்த வெங்கல கடையில் ஆனை உந்த மாதிரின்னு வாங்க, யானை பெரிய சைஸு, வெங்கலம் எல்லா பக்கமும் சவுண்டு வரும். அந்த யானையை உள்ளே விட்டால் எங்கிட்டு திரும்பினாலும் கிளம்பலான்னு சவுண்டு இருந்துக்கிட்டே இருக்கும்ல, தட்டி விட்டுக்கிட்டே. அது மாதிரி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இந்த கேது லக்னத்தில் இருக்கவங்க பேச்சு அதிகம் இருக்காது, நிதானமான பேச்சு இருக்கும், செலக்ட் பண்ணி பேசுவான். சிலர் கையில் அடிஸ்கோல் வச்சுருப்பான், அளந்து அளந்து பேசுவான்றாங்கல்ல, அது மாதிரி அளந்து அளந்து பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. பதற மாட்டான். ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்கள், இந்த மாதிரி வெள்ளம் வந்துருச்சு, சுனாமி வந்து, நீ எது வேணாலும் வரட்டேன், நம்மளால் அப்படியே அடித்த கல் மாதிரியே நிற்பான், கிச்சுன்னு நிற்பான். அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டு இருக்கும். அதுக்கான பின் விளைவுகள் என்ன, இதுக்கு அடுத்த விளைவுகள் என்ன, அந்த யோசனைகள் தான் போகும். ஒரு சினிமாவுக்கு போகிறோம் சார், ஒரு பிடிச்ச நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம். அப்போ அந்த படம் போடையில் எந்திரிக்கி ஆடுறது, இந்த பேப்பர்லாம் பறக்க விட்றதுங்கிறது, அப்படி அந்த என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல, அதில் எல்லாம் கலந்துக்க முடியாது உங்களால். அப்படியே தேமைன்னு உட்காந்து வேடிக்கை வைப்பாங்க. அப்படின்னா ஏன் இப்படி ஆடுறாங்க, இது ஆடுறதுனால என்ன வர வேண்டியது இருக்குது, இதில் ஆடலைன்னா என்ன, இவங்க ஆடுறதுனால நம்ம படம் பார்க்குறது தானே டிஸ்டர்ப் ஆகுது. இப்படியான சிந்தனைகள் தான் அவங்களுக்கு அறிவார்ந்த சிந்தனைகள்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருப்பாங்க. ஆனால் கேது லக்னத்தில் இருக்கும் யாரையும் கெடுக்க மாட்டான். காரணம் என்னென்னா, அடுத்த பிறப்பை பற்றின யோசனை. நம்ம இந்த பிறப்பில் ஏதாவது பண்ணி வச்சோம்னா பின்னால் நம்ம வந்து பாதிக்கப்படுவோங்கிற பயம், இதெல்லாமே இருக்கும். அப்போது லக்னத்தில் கேது இருக்கிறவங்க சாஃப்ட் இன் நேச்சராக இருப்பாங்க. அவங்களுக்கு 7ஆம் இடத்துல என்ன இருக்கும், ராகு இருக்கும். அப்போ வர்றது வந்து அது பட்டாசை பற்ற வச்சுக்கிட்டு வரும். எது கல்யாணம் பண்ணலையே பட்டாசை பற்ற வச்சுக்கிட்டு தான் வரும். அப்போ அது பட்டன்னு வெடிக்கும். நம்மால் வந்து ஆடி காற்றுல அம்மி வேணால் நகரலாம், நான் நகர மாட்டேன்னுவான்ல, அது மாதிரி அப்படியே உட்காந்துக்கிருவேன் ஜம்முன்னு. இப்படி புருஷன் கிடைக்கிறதுக்கு அந்த பிள்ளைங்க கொடுத்து வச்சுருக்கணும். எம்பிட்டு அடித்தாலும் தாங்குறான்டா, இவன் நம்ப நல்ல வேண்டான்னுவாங்கல்ல, அந்த செட்டப்பில் வந்துடும். சூப்பர் சூப்பர். 2ஆம் இடத்தில் கேது. சரி, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது. இந்த கேது 2ல் இருக்கிறதுங்கிறது ஆல்மோஸ்ட் ராகு 2ல் இருக்கிற மாதிரி தான். இருந்தாலும் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா,